இந்த 3 திங்ஸ் தெரியல அப்படின்னா நீங்க எந்த லாங்குவேஜையுமே ஈஸியா கத்துக்க முடியாது. அதுல இந்த 3வது தெரியல அப்படின்னா நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியா கத்துக்க முடியாது. ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட். ஒரு லாங்குவேஜ் கத்துக்க போறீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜை பத்தின விஷயங்களை பத்தி தேட ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் லாங்குவேஜோட யாரெல்லாம் பேசுறாங்க, அவங்களோட கல்ச்சர் என்ன, ஸோ அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ்ல இருக்க சாங்ஸ், மூவிஸ் அந்த மாதிரி நீங்க போகலாம். டு இமிடேஷன். ஸோ இமிடேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜோட நம்ம கொஞ்சம் கன்வே பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்ல ரஜினிகாந்த் சார் சொன்ன ஒரு டைலாக் இருக்கு, சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்ட்டு. இதை நான் சொல்லும் போதே சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியோட நான் சொல்றேன். இது சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பிளைன் சென்டென்ஸா சொன்னேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பே கிடையாது. ஸோ ஒரு விஷயத்த எப்படி அவங்க கன்வே பண்ணலாம் அப்படின்ற பாடி லாங்குவேஜோட ஒரு 10 சென்டென்ஸ் படிச்சாலும் அந்த 10 சென்டென்ஸை எஃபெக்டிவா நீங்க டெலிவர் பண்ணீங்கன்னா அதுவே சூப்பரான சக்சஸ் தான். தேர்ட் ஒன், இதுதான் ரொம்ப முக்கியம், கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயம் நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதை கன்சிஸ்டன்டா நீங்க கொண்டு போகணும். அடுத்து அதை கன்சிஸ்டன்டா கொண்டு போகணும். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு டேப்லெட்ஸ், ஒரு பில்ஸ் எடுத்துக்கிறீங்கனாலுமே அதை ரெகுலரா எடுத்தாதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கரெக்ட் தானே? அதே மாதிரி தான் நீங்க ஒரு விஷயம் கத்துக்க ஆரம்பிக்கிறீங்கனாலும் அதை ரெகுலரா பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். கன்சிஸ்டன்சின்றது நாட் ஓன்லி ஃபார் லாங்குவேஜ், ஃபார் ஆல் த ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங். For more video like this, नीचे follow करो ऑनलाइन स्पोकन हिंदी क्लास द्वारका हिंदी इंस्टीट्यूट. இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய திங்ஸ் இருக்கு. அது அடுத்த ரீல்ல நான் சொல்றேன்.